புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட சின்னம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட சின்னம், புரட்சி தலைவர் எடப்பாடியார் வெல்ல போகின்ற சின்னம், வென்ற சின்னம், ரெட்டலை சின்னத்தை வைத்து அம்மா அவருடைய திருவுருவம், தலைவர் அவருடைய திருவுருவம், எடப்பாடியுடைய திருவுருவம், இப்படி எங்கள் இயக்கத்துடைய முன்னோடியுடைய திருவுருவங்கள் எல்லாம் கோலங்களிலே வண்ண வண்ண கோலங்களிலே வரைந்து இன்றைக்கு பேஸ்புக், வாட்ஸ்அப் அத்தனையிலும் இன்றைக்கு நம்முடைய சிவகாசி பகுதி மக்களுடைய வரைந்த வீட்டு முன்பு வரைந்த கோலங்களுடைய காட்சிதான் இருக்கிறது. விளையாட்டாக நிர்வாகிகள் அழைத்து பேசியது, இது ஒரு வீர விளையாட்டாக, மகிழ்ச்சி விளையாட்டாக ஆரம்பித்தது. பாராட்டு என்பது அப்படியே வணங்கி புகழ்ந்து அமர்ந்து விடுவது அல்ல. நம்முடைய பணியை ஊக்கப்படுத்துவதற்காக கடவுள் நமக்கு இட்டிருக்கின்ற கட்டளை. 5000 வழங்க வேண்டும் என்று சொன்னார். வேறு வழியின்றி 3000 ரூபாய் வழங்கியிருக்கின்றார்கள். இதை மக்கள் ஒரு பெரிதாக எண்ணவே இல்லை. இவர் எதை கொடுத்தாலும் இனிமேல் மக்களுடைய கோபத்தை சாந்தப்படுத்துவதற்கு திமுகவால் முடியாது. தேர்தலிலே ஆட்சி மாற்றம் தான் தமிழ்நாட்டு மக்களை சாந்தப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே திமுகவின் மீது அளவில்லாத ஒரு வெறுப்பு இருக்கிறது. படித்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாமரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், உழைப்பவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஏன் நம் பகுதியில் இருக்கின்ற பட்டாசு தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அனைத்து வகையிலே தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாதிப்படைந்து அந்த தொழிலை செய்ய முடியவில்லை. இந்த அரசு அவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு, உற்பத்தியாளர்களுக்கு எந்த விதமான ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து பிரச்சனையை சரி செய்யக்கூடிய நடவடிக்கையை எடுப்பதும் கிடையாது. ஆக தொழிலாளர்களும் கஷ்டப்படுகிறார்கள், தொழிலதிபர்களும் சங்கடப்படுகிறார்கள். இப்படி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆகவே இவர் முதலமைச்சராக இருக்க வேண்டுமா என்ற எண்ணத்தை உலகம் முழுக்க வாழ்கின்ற தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு எண்ணி யோசிக்கின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகிவிட்டது. ஆகவே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உண்டு. எடப்பாடியார் முதலமைச்சராக உறுதியாக வருவார். இது காலத்தின் கட்டாயம், கடவுளுடைய அனுகிரகம். அத்தனை கடவுள்களும் தமிழ்நாட்டை நோக்கி மொழிப்படைந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆன்மீகத்தினுடைய அடையாளம், ஒரு ஆன்மீகத்தினுடைய ஆட்சி நடத்தக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தலைவர் எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று உலகம் முழுக்க வாழ்கின்ற தமிழர்களுடைய எண்ணமாக இன்னைக்கு இருக்கிறது. அந்த எண்ணங்களை ஈடேற்ற விதமாக நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துடைய 7 தொகுதிகளிலும் அதிமுக வெல்வதற்கு தேவையான நடவடிக்கைகளில் நாம் இறங்குவோம். இந்த தொகுதி அந்த தொகுதி என்ற பாகுபாடு பார்க்காமல், வேறுபாடு பார்க்காமல் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெல்லும், அதிமுக கூட்டணி வெல்லும், எடப்பாடியார் கை நீட்டுகின்ற வேட்பாளர் வெல்லுவார், வெற்றி பெறுவார் என்ற சூழ்நிலையை உருவாக்கி 210 இடங்களுக்கு மேல் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்ற வரலாற்றை உருவாக்குவோம். எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் பிரிவினையை யார் விதைக்க வந்தாலும் அது ஒரு காலம் நடக்காது. அதிமுக தான் வெல்லும். பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பாகுபாடு அல்லாமல் எல்லோருக்குமான தலைவராக உழைக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியுடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். எடப்பாடியாரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த நாட்டின் முதலமைச்சராக அவரை அமர வைக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்க அவர் பாடுபடுவார். தொழில் வளம், நிர்வாகம், சட்ட ஒழுங்கு, கல்வி, வேலைவாய்ப்பு எல்லா துறைகளும் உயர்ந்த துறைகளாக, முன்னேறிய துறைகளாக உருவாகும் என்று சொன்னால் ஒரு உன்னதமான தலைவன், உண்மையாக மக்கள் நேசிக்கின்ற தலைவன் நம் மன்னன் எடப்பாடியார் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் அமர வேண்டும். அதற்கான பணிகளிலே எம்ஜிஆருடைய தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவிலே சபதமாக எடுப்போம். இந்த நிர்வாக குழு கூட்டத்திலே சபதமாக எடுப்போம். எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவோம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம். அதிமுகவை ஆட்சியில் அமர வைப்போம் என்ற உறுதியோடு செயல்படுவோம்.
ஜாப் இருக்கா அந்த அவரை கூப்பிட்டாங்கன்னா